வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய சமையல் சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வானல்ல சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கி அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சிக்கன் குழம்புக்கு ஏற்கனவே இஞ்சி பூண்டு அரைச்சி தனியாக வச்சுருக்கோம். அதை நம்ம ஃப்ரை பண்ணும்போது சேர்த்துக்கலாம், அதை வதக்கும்போது சேர்த்துக்கலாம். நாங்கள் சொல்கிற இந்த முறையில் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சிக்கன் தண்ணி குழம்பு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் தண்ணி குழம்பு வைக்க ஒரு பாத்திரம் ஏற்றிக்கிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம வெங்காய பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கறதுனால இதில் சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போதும். வெங்காயத்தை லைட்டாக ஃப்ரை பண்ணோடனே நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. அதாவது அடுப்பு ஃப்ளேம் சிம்மிலே வைங்க. சிம்மிலே வச்சு அப்படியே பொறுமையாக வதக்குனிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாடை போனோடனே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட கருவேப்பிலை சேர்த்துக்கங்க, மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதேமாதிரி நாங்கள் செய்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய சமையல் எப்போவுமே சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு என்னான்னு. இனிமேல் பார்க்குற நண்பர்களும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி நம்ம சமையலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு அந்த கொஞ்சமாக போட்டு வதக்கினவங்க எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா சேர்த்துக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா அதில் சிக்கன்லேயே தண்ணி நம்ம வதக்க தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த பிரிஞ்சு வர தண்ணியிலே உங்களுக்கு சிக்கன் வந்துடும். நம்ம தண்ணியை ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண வேணாம். நம்ம குழம்பு வைக்கும்போது அந்த டயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த சிக்கன்லேயே அப்படியே பரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி பாருங்கள். தண்ணி சிக்கன் பிரிய ஆரம்பிச்சிடும். வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூடி எடுத்தோடனே உங்களுக்கு தெரியும் தன்னால தண்ணி கொதிக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், சரிங்களா. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துங்க, வீட்டுத்தூள் சேர்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுத்தூளில் சமைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டை மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்றதை அடுத்த முறை நாங்கள் மிளகாத்தூள் அரைக்கும் போது அது ஒரு வீடியோவை போடுறோம். அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ சிக்கனில் இந்த மிளகாத்தூள் நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு பரட்டிட்டு இருக்காங்க, அப்படி மேலாப்பில் பரட்டி விடுங்க. சிக்கன் உடையாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டோம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. கடைசியாக உங்களுக்கு குழம்பு வச்சதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா உங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு உப்பு பத்தலைன்னா அப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ என்னவோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயமும் பூண்டும் ஃபஸ்ட்டு வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அதை அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பரட்டி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தண்ணி குழம்புனால கொஞ்சம் தண்ணியாக தான் நாங்கள் வைக்கிறோம், பார்த்துக்குங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நாங்கள் தண்ணி குழம்பா வைக்கிறோம். இதிலே நீங்கள் ட்ரையாக கிரேவி பதத்தில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். அது உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். 2 மெத்தட்லையும் வச்சுக்கலாம். சிக்கன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் மீடியமாக வைங்க. தண்ணி குழம்புன்றாலும் கொஞ்சம் காரம் மீடியமாக வச்சுருக்கோம் நாங்கள். பாருங்கள், பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஓரளவுக்கு கொதி வர்றதுக்கு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா குழம்பு இறக்கும்போது உங்களுக்கு மேலே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஸ்டீம் அதிகமாக வைக்காமல் ஃப்ளேமை கம்மியாக வச்சு நீங்கள் இறக்குற நேரத்தில் ஃப்ளேம் கம்மியாக வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு சிக்கன் குழம்பு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நல்லாயிருக்கும்.
நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக சமையல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.